உலகெங்கும் உள்ள தரிசனம் நேர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதம் எனக்குன்னு யூனிக்கா, ஸ்பெசிஃபிக்கா, எக்ஸ்க்ளூசிவா ராசி பலன்கள் பார்த்துட்டே வரோம். அந்த வகையில இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னவென்றால், தன்னுடைய கருத்துக்களால் அனைவரையும் கவரக்கூடிய கன்னி ராசி நேர்களுக்கு கன்னிராசி நேர்களுக்கு இந்த 2026 ஜூன் மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, அப்பாடின்னு ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டுக்கலாம். ஏன்னா, இது வரைக்கும் 10ஆம் இடத்துல குரு இருந்து பதவி பறிபோக வச்சு, பதவிய மாற்றத்த குடுத்து, இந்த வேலை, அந்த வேலை, அங்க இங்கன்னு அலக்கழிச்சு இடமாற்றம் பண்ணி, வீடு மாற்றம் பண்ணி ஒரு மாரி இப்படியே சொல்ல முடியல. என்னென்னமோ நடந்துச்சு இந்த ஒரு வருஷத்துல அப்படின்ற மாரி சில சினாரியோ உருவாக்கிட்டு போயிட்டாரு. செவனே செஞ்சுட்டாரு. இப்போ வரக்கூடிய இந்த குரு உங்களுக்கு அபரிதமான லாபத்த குடுக்க போறார். அது இந்த மாசத்துல இருந்தே ஆமா குடுக்க போறேன் அப்படின்றத சில விஷயத்தின் மூலமா இண்டிகேட் பண்ண போறார். நம்ம குரு பயிற்சி பார்க்கும்போது அதெல்லாம் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இந்த மாசம் குரு பெயர்ந்திருக்காரு. இந்த ஒரு மாசம் அவருடைய அதிர்வுகள் மூலமாக என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, நெறையா தப்பா எடுத்துக்கூடாது. என்ன, குரு தான் குழந்தைக்கு அதிபதி, குரு தான் ஜாதகர், குரு தான் சிற்றின்ப அதிபதி, குரு தான் காதலுக்கு அதிபதி, கல்யாணத்துக்கு அதிபதி, நெறையா இருக்கு. அதனால நெறைய கன்னிராசிக்காரங்க வீட்ல காதல் திருமணத்திற்கான பேச்சு அடிபடுமோ? எஸ், அடிபடும். இது வரைக்கும் ரெட் சிக்னல் விழுந்த வீட்ல கிரீன் சிக்னல் விழும். அதனால கவலையப்படாதீங்க கன்னிராசிக்கார கண்ணுங்களா, செமையா இருக்க போறீங்க. ஃபர்ஸ்ட், பிற மொழி பிற மதம் சார்ந்த மக்களுடைய தொடர்பு பத்தியான பேச்சு வீட்டில் எழும். ஒன்னா வேற ஊருக்கு போறேன், வேற நாட்டுக்கு போறேன், இல்ல அந்த ஃப்ரெண்டு ஹெல்ப் பண்ணா, இந்த ஃப்ரெண்டு ஹெல்ப் பண்ணா, நான் சர்ச்சுக்கு போறேன், நான் மசூதிக்கு போறேன், சம்திங் லைக் தட். ஏதோ ஒன்று பிற மொழி பிற மதம் பேசக்கூடிய நண்பர்கள் மூலமாக ஆதாயமும் அனுகிரகமும் அனுசரணையும் கிடைக்கும். யாருக்கு? கன்னிராசிக்காரர்களுக்கு. இது வரைக்கும் அப்படியே சனி பார்த்து கால் பிரச்சனை, போன மாசமே சொன்னேன், கால் பிரச்சனை மட்டும்தான் கன்னிக்கு. அதுல கவனமா இருக்க. நீங்களும் ஆமா ஆமான்னு போட்டீங்க. இந்த தடவை அது நிவர்த்தியாக போகுது. ஏன்னா குரு வந்து பார்க்க போறார் சனியை. சனி அங்கிருந்து தன்னுடைய பார்வை பலத்தால் சமசப்தமா உங்களை தான் பார்ப்பேன் அடம்பிடிச்சு பார்த்துட்டு இருக்காரு. இப்போ இந்த குரு பார்த்து என்ன பண்ணுவாரு? இந்த ஆங்கிள் இங்க இருந்து நல்லது போய் அங்க பட்டு திரும்ப இங்க வரப்போகுது. இந்த ட்ரையாங்கிள் எப்படி இருக்க போகுதுன்னா, சுபத்துவமாகி இருக்க போகுது. இருட்டா இருக்கக்கூடிய ஒரு ரூம்ல இத்திரூண்டு வெளிச்சம் வந்தாலே அந்த ரூம் வெளிச்சமாயிடும். அவ்வளோ பெரிய ஒரு எல்இடி லைட் போட்டா எப்படி இருக்கும்? அது அடுத்த ரூம் வரைக்கும் பிரகாசிக்கும் இல்லையா? அந்த மாதிரி குருன்ற முழு சுபத்துவம் பொருந்திய அந்த 9ஆம் பார்வையான பாக்கிய பார்வை இருட்டான சனி மேல பட்டு அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகி டைரக்டா உங்க மேல விழப்போகுது. அப்ப என்ன, செலிபிரிட்டி யோகம் தான். கன்னிராசிக்காரர்களுக்கு கொண்டாட்டம் நிறைந்த மாதமாக இந்த மாதம் இருக்க போகுது. புது உத்தியோகம், புதிய தொழில் வாய்ப்பு, புதிய முன்னேற்றம், புதிய வேலை, வேலை மாறுதல், இடம் மாறுதல் எல்லாம் கிடைக்க போகுது. அடுத்து பண்ணலாமா வேணாமா, பண்ணலாமா வேணாமான்ற இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு தைரியமா இறங்கி பண்ணுங்க. இந்த மாசம் சக்சஸ். எதை பத்தியும் ஒரி பண்ண வேணாம். ஆடி மாசம், ஆடி மாசம் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. மனசுதாங்க. கிரகம் நல்லா இருக்கா, பிளானட்டரி பொசிஷன் சூப்பரா இருக்கா, தாராளமா பண்ணிட்டு போயிட்டே இருங்க. அல்டிமேட்டான ஒரு சலுகையோடு கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். நிறைய உங்களுக்கு மட்டும் சில பேர் அப்படியே வந்து ரெஃபரன்ஸ் பண்ணுவாங்க. இந்த தடவை கன்னிக்கு அதெல்லாம் நடக்கும். ஆனா, எதுல தெரியுமா கவனமா இருக்கணும்? என்னதான் குரு சனிய பார்த்தாலும், அது 7ஆம் பார்வையா பார்க்கும்போது, கூட இருக்கிறவங்கட்ட கவனமா இருக்கணும். உங்களோட தான் இருப்பாங்க. உள்ள போயிட்டு அவங்கட்ட பேசாதீங்கன்னு சொல்லிட்டு வெளில வந்துருவாங்க. கைக்கு எட்டுனது வாய்க்கு எட்டாத மாரியான சினாரியோ 15 நாளைக்கு இருக்கும். 15 நாளைக்கு அப்புறம் சூரியன் மாறுனப்புறம் அதோட அமைப்பு கொஞ்சம் மாறிடும். குழந்தைகள் குறித்த கவலைகள் மேலும் இல்லையா? குழந்தைகள் குறித்த பெருமைகள் வரும். இது 2மே இந்த தடவை கன்னி வந்து அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு 5ஆம் இடத்துக்கும் குரு பார்வை இருக்கு அப்படின்ற போது குழந்தைகளுடைய திருமணத்திற்கான பேச்சு. அப்ப 40, 50 வயசு தாண்டி கன்னிராசிக்காரர்களுக்கு நல்லா இருக்கு. குழந்தைகள் மூலமாக பெருமை, குழந்தைகள் குறித்த பூரிப்பு, பிள்ளைகள் குறித்த ஒரு கௌரவம், இதெல்லாம் கன்னிக்கு. நீங்க கன்னி ராசியா இருந்தாலும் சரி, கன்னி லக்னமா இருந்தாலும் சரி, இந்த தடவை அதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. நிறைய கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த தடவை மருத்துவத்துல ஆயுள் காப்பீடு கிடைக்குன்ற இடத்துல கொஞ்சம் ஏதாவது ஒரு ஸ்ட்ரக் வந்து நிற்கும். அது மட்டும் பார்த்துக்கோங்க. நீங்க ஏதாவது ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டிருந்தீங்க அப்படின்னா 1க்கு 2 தடவை வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட போங்க. இந்த தடவை அது மட்டும் தான் எனக்கு தெரிஞ்ச பிரச்சனையை தவிர மற்றபடி எதுவுமே நெகட்டிவா இல்லை. நிறைய பேருக்கு இடம் மாற்றம், இடம் வாங்குதலுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு சில பேருக்கு இந்த 7ஆம் பார்வையுடைய அமைப்போட வீரியம் கொஞ்சம் அதிகமா இருக்கு. உங்களுக்கு குருவும் உங்களுடைய ஜாதகத்துல நல்லா இல்லை அப்படின்னா, கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரிவை கொடுக்கும்.
அது நெகட்டிவான பிரிவுல ஒரு இடத்துல அவங்க ஒரு இடத்துக்கு வேலைக்கு போறது, நான் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போறது, இல்ல 2 பேரும் பார்த்துக்க முடியாம இருக்கிறது, அந்யோன்யத்துல ஒரு சின்ன குறைபாடு வரும். ஆண்களாக இருந்தா பெண்கள் விஷயத்திலயும், பெண்களாக இருந்தா ஆண்கள் விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கங்க. மத்தபடி எல்லாமே நல்லா இருக்கு. ஸோ படிக்கிற கன்னிராசிக்கார பிள்ளைங்களுக்கு எப்படி படிப்பீங்க? சூப்பரா படிப்பீங்க. ஏன்னா 2ஆம் இடத்துல இல்லாம 3ஆம் இடத்துக்கு குரு பார்வை. முயற்சிகள் பண்ணுவேன். அதெல்லாம் பலித்தமாகும். போடுற எஃபெக்ட் எல்லாம் சக்சஸ். இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போய் டியூஷன் சேர்ந்து படிச்சுட்டு வரதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. நெறைய கம்யூனிகேஷன் நல்லா இருக்கும். நெறைய கன்னிராசிக்கார குழந்தைங்க ஏஐ மூலமா சில விஷயத்த சாதிப்பாங்க. ஜெயிப்பாங்க இந்த தடவ. அந்த கோர்ஸ் படிப்பாங்க. அது அவங்களுக்கு வெற்றியை குடுக்கும். கன்னி ராசியா இருக்கலாம். கண்ணுல எந்த ஒரு பிளான் இருந்தாலும் இந்த சிஸ்டத்தோட கனெக்ட் ஆவாங்க. சிஸ்டம் வாங்குவாங்க. கம்ப்யூட்டர் வாங்கணும், ஃபோன் வாங்கணும், எலக்ட்ரிக்கல் ஐட்டம் வாங்கணும். இதெல்லாம் இந்த மாதம் வாங்கி குடுக்கப்படும். இல்ல அவங்களே வாங்கிப்பாங்க. யாராவது லேப்டாப் வாங்குனா எனக்கு கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த தடவ அதற்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கு சூப்பரா இருக்கு. 20 வயதிலிருந்து 40 பேருக்குரிய கன்னிராசிக்காரர்களுக்கு எனக்கு தெரிந்து நெறைய பேருக்கு போட்டித் தேர்வில் வெற்றி. யாரெல்லாம் மருத்துவம் சார்ந்து படிக்கிறீங்களோ வெற்றி. லேப் சார்ந்து இருக்கீங்களோ அவர்களுக்கு வெற்றி. இன்ஜினியரிங் ஃபீல்ட்ல இருக்கீங்களோ அவங்களுக்கு வெற்றி. நினைச்ச மாரி நினைச்ச காலேஜ்ல கிடைக்கும். ட்ரிபிள் இ எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் எடுக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு சூப்பரா இருக்க போகுது வாழ்க்கை. ஏன்னா செவ்வாய் ஆட்சி பலம் வாங்கி உட்கார்ந்துருக்காரு. சூப்பர். ஒண்ணும் பிரச்சனையே இல்ல. அதே மாரி வக்கீல் தொழில் பண்ணக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு சூப்பர். இதுவரைக்கும் இல்லாத கண்டக சனியில் அவஸ்தைப்பட்ட கன்னிராசிக்காரங்க அத்தனை பேருக்கும் இனிமே வரக்கூடிய காலகட்டங்கள்ல நிவர்த்தி கிடைக்கும். பெருசா கவலைப்பட வேண்டாம். என்ன கொஞ்சம் சோம்பேறித்தனம் எட்டி பார்க்கும். அத மட்டும் கொஞ்சம் இல்லாம பார்த்துக்கங்க. இந்த வயது ஒத்தவர்கள். 40 வயதிலிருந்து 60 இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்துல கவனம். கால், பாதத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சில பேருக்கு மைக்ரேன் ஒற்றை தலைவலி வந்துட்டு போலாம். ஏன்னா உங்களோட இன்னொரு வீட்ல தான் போய் சூரியன் உட்கார்ந்திருக்காரு. அங்கருந்து 4ஆம் இடமான உங்கள பார்வை அந்த அமைப்பு வந்து நிக்கும். அப்ப கொஞ்சம் கவனமா இருக்கணும். தலை சம்பந்தப்பட்ட வலிகள் வந்துட்டு போலாம். சில பேருக்கு மைக்ரேன் இருக்கிறது, சில சைனஸ் இருக்கு. அந்த மாதிரியான சினாரியோ உருவாகும். அது மட்டும் கொஞ்சம் பாருங்க. அப்பாவோட உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். வீட்ல யாராவது மூத்த உடல் நலம் சரியில்லாம இருந்தாங்கன்னா, உங்களுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. யாரு 40 வயசுலேருந்து 60 வயசு இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்கள். ஓகே. மத்தபடி பிள்ளைகளால் பிறகு பிள்ளைகள் குறித்த ஒரு சந்தோஷம், பிள்ளைகள் குறித்த ஒரு முயற்சி, பிள்ளைகளுடைய திருமணத்திற்காக ஒரு ஏற்பாடு பண்ணி ஏன்னா சுக்கிரன் வேற வந்து உட்கார்ந்திருக்காரா சூப்பரா 11ஆம் இடத்துல. ஸோ அதனால ஊர கூட்டி நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் யோசிப்போமா? அப்ப பிள்ளைகள் ஏதாவது அவார்டு வாங்குறது, பிரைஸ் வாங்குறது, பிள்ளைகளுக்கு திருமணம் பண்றது, நிச்சயார்த்தம் பண்றது இதெல்லாம் நடக்கும். வீட்ல சுபகாரியங்கள் எல்லாம் நடக்கும். ஸோ கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த மாதத்திலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு மாதமும் உங்களுடைய கவலைகளுக்கும், கண்ணீருக்குமான மருந்தாக அமையப்போது கவலைப்பட வேண்டாம். ஓகே. இந்த தடவை என்ன தெய்வத்தை வழிபாடு பண்ணலாம்? நரசிம்மர் வழிபாடு மிகச்சரியான யோகத்த குடுக்கும். அதுவும் சக்கரத்தாழ்வாரோட கூடிய நரசிம்மர் இருப்பார். அவர போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை, ஹெல்த் ரீதியாக ப்ராப்ளம் வருது அப்படின்னா, சுயஜாதகத்துல தசாபுத்தி நல்லா இல்லாட்டி தான் இந்த நேரத்துல ஹெல்த் ரீதியா பிரச்சனை வரும். அவர்கள் போய் நரசிம்மருக்கு பானகம் வைத்து நைவேத்தியம் பண்ணுங்க. ஒரு 4 பேருக்கு குடிக்க குடுங்க. 20, 21 நாள்ல உடம்பு வலி அப்படியே தீர்ந்து போகும். கோவிலுக்கு போ முடியா வீட்ல இருந்து பண்ணி தினம் நரசிம்மர் ஃபோட்டோ வச்சு நமஸ்காரம் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா உடல் ரீதியாக பிரச்சனை தீர்ந்து ஒரு வலிமை கிடைக்கும். ஒரு ஆரோக்கிய தெளிவு கிடைக்கும். ஓகே. கன்னிராசிக்காரங்க இந்த தடவை என்ன பார்ப்பீங்க? மான் பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. மானா? எஸ். நெறைய பேர் மான் பார்ப்பீங்க. ஏதோ ஒரு ஃபோன திறந்தா மான் பார்க்கறது, நேர்ல மான் பார்க்கறது, ஏதாவது பார்க்குக்கு போனா மான் பொம்மை பார்க்கறது, இல்ல வீட்ல யாராவது மான் குடுக்கறது, மான் சம்மந்தப்பட்டு ஒரு பொருள் உங்க கண்ல படும். மான் மாரி மருளாத நான் இருக்கேன். இனிமே எல்லாம் சரியா போகுதுன்னு சொல்லக்கூடிய சமிக்கைகளாகத்தான் இந்த மான் பார்த்தல் என்ற நிகழ்வு உங்களுக்கு நிகழ காத்திருக்கிறது. ஓகே. இந்த தடவ நெறைய 555 நம்பர் பார்ப்பீங்க. அதே மாரி 777 அப்படின்ற எண் உங்களுக்குள் இயங்கும், உங்களை இயக்கும். நீங்க எங்கேயாவது போகும்போது வண்டியில கூட 777ன்ற நம்பர பார்ப்பீங்க. நெறைய கேதுவின் ஆதிக்கம் இயங்க போகுது இந்த தடவ கன்னிராசிக்காரர்களுக்கு. கொஞ்சம் செயல்ல மட்டும் கவனமா இருந்தா போதும். கொஞ்சம் டிலே இருக்கும். ஆட்டோமேட்டிக்கா ஜூலை, ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் சரியா போயிடும். எத பத்தியும் கவலைப்படாதீங்க. சோம்பேறித்தனத்த மட்டும் கொஞ்சம் அறவே தூக்கி வச்சுட்டு திட்டமிட்டீங்கன்னா, கன்னிராசிக்காரர்கள் வெற்றி வாகை சூடக்கூடிய மாதமாக இந்த மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது.